இன்னைக்கு கிளைமேட் இவ்வளோ மோசமாக இருக்குது, காரை கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் திரும்புது. என்னது ரோட்டுக்கு முன்னாடி தண்ணியாக போகுது. சுனாமி வந்துருச்சா நம்ம ஊருக்குள்ள. நம்ம காரு சீக்கிரம் வெளியே இவ்வளோ பெரிய சுனாமி வருது. இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு போகிறது? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம GTA 5ல சுனாமி வெர்ஷன் தான் ப்ளே பண்ண போறோம். புரியுற மாதிரி சொல்லிட்டா கரெக்டா 2004 நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சமூகத்தையே சொல்றோம். கடல்ல அலையில வர தண்ணி முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. ஆனா 2004ல பின்னாடி இழுத்துட்டு போச்சு தண்ணி. இங்கடா அங்கிருந்து தண்ணிலாம் காணேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருந்த நேரத்துல அதை விட பல மடங்கா திரும்பி வந்தது தான் சுனாமி. இது நம்ம நிறைய படத்துல கூட பார்த்துருப்போம். அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அதை தான் இன்னைக்கு நம்ம GTA 5ல ட்ரை பண்ண போறோம். பிராங்க்லின் கேரக்டரை வச்சு. அப்படியே விஷயம் உறங்குமே பிராங்க்லின், டிங் 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 டைம் ஆச்சு. இந்த அலாரத்தை தெரியாம ஆன் பண்ணிட்டேன். விடிஞ்சேருச்சு. அலாரமே உன ஒரு நாள் இல்லை ஒரு நாள் காயிலாங்கடையில தூக்கி போட்டு பேரிச்சம்பழம் வாங்குறனாலே மட்டும் பாரு. அப்பா கிளைமேட் இன்னைக்கு சூப்பராக இருக்கே. சுள்ளு வெயில் அடிக்குது. நம்ம சைக்கிள் எடுத்து சுற்றுறதுக்கு சூப்பரான நாள். ஓகே, நம்ம எப்பயும் நம்ம ஒருத்தர் மூஞ்சில் முடிச்சிருவோம். நம்ம மூஞ்சில் நம்ம முடிச்சாதான் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். இன்னைக்கு நாள் பாருங்க எவ்வளோ சூப்பராக போகி வாய முடியல. அதுக்குள்ளே ஃபோன் போடுறான்டா. யார் அது? பிராங்க்லின். நம்ம தான் பிராங்க்லினா. மைக்கில் ஃபோன் போடுறான். மாப்பிள்ள பிராங்க்லின், இன்னைக்கு நியூஸை பார்த்தியா? ஏதோ சம்பவம் நடக்க போதாண்டா. சீக்கிரம் போய் நியூஸை பாரு. எப்பயுமே சம்பவம்னா நம்ம தானே பண்ணுவோம். நமக்கு தெரியாம வேண்டாம் இன்னைக்கு சம்பவம் பண்ணது. டே மைக்கில், டே ஹலோ செவிட்டு போய வச்சுட்டா நான் பேசிட்டு இருக்கும் போது. அப்படி என்ன இன்னைக்கு சம்பவம் நடக்க போகுது? போய் நியூஸை பார்ப்போம். வேர் இஸ் மை டிவி? இங்க இருக்கு. ஓகே கூகுள், நியூஸ் ஆன் பண்ணு. உங்கள் வாட்டர் டிவியில் இன்றைக்கு தலைப்பு செய்தி: ஈரோட்டில் ஈ அடித்து 4 பேர் பலி. அது ஈ அடிக்கிறது பேய் அடிக்கிறதெல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. வேற சேனலை மாத்துவோம். முக்கிய அறிவிப்பு: நமது ஊரில் சுனாமி வரப்போகிறது என்று கொடைக்கானல் கோடுமுத்து அறிவிப்பு. இன்று கடலுக்கு செல்லக்கூடாது என்று கடல் ஓரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் துண்டக்கானா துணியக்கானாம் என்று மலைக்கு செல்ல வேண்டும் என்று போலீஸ் அறிவுறுத்தல். என்னங்கடா ஆளாளுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றீங்க. நல்ல வேளை நம்ம வீட்டை கொண்டு வந்து மலை மேல கட்டி வச்சிட்டோம். கிளைமேட் இவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு போய் சுனாமி வருதுன்னு போய் சொல்றானுங்க பாருங்க. இதெல்லாம் நியூஸ் சேனல் இல்ல, உருட்டு சேனல். நம்ம கிட்ட தான் டெலஸ்கோப் இருக்கு. இந்த டெலஸ்கோப் வழியா சுனாமி வருதா இல்லையான்னு பார்க்க போறோம். சுனாமியா எங்க வர? என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிற. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் சுனாமியே வரலையே. இந்த மைக்கிளுக்கு வேற வேலையே இல்ல. காலங்காத்தால போன் போட்டு பிராங்க் பண்றோம். வெயில் இன்னைக்கு சுள்ளுன்னு அடிக்குது. நம்ம தண்ணிக்குள்ள இறங்கி உட்காந்துக்கலாம். ஸ்விம்மிங் பூல் சின்னதா இருக்கு. இந்த தண்ணி நமக்கு பார்த்தா அது கடலுக்கு போய் கடல்ல இருக்க தண்ணிக்குள்ள உட்காந்துக்கலாம். இப்போ நம்ம எதுல போறது கடலுக்கு? நம்ம ஜாவிஸ் இருக்குல்ல. ஜாவிஸ் எங்க இருக்கா? அங்க நிக்குது. ஓகே, நம்ம ஜாவிஸ் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப. கடலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. கீழே லைக் பட்டன் இருக்கும். லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வந்தா வர சொல்லுங்க, அந்த சுனாமிய கையோட தூக்கி வாருங்க. பீச்சில் ஒருத்தரையும் காணா. கண்ணுக்கு கவர்ச்சி நிறைய பேர் இருப்பாங்களே. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமா? சரி விட. எதுல குளிக்கிறது? நமக்குன்னே இருக்கே இவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூல் கடல். இதுல குளிப்போம். அப்பயாவது நம்ம மண்டை மேல இருக்க கலர் போய் வெள்ளையா மாறுறோமான்னு பார்க்கலாம். இந்த நேரம் பார்த்து வயிறு கடமுடாங்குதே. சரி, ஏதாவது பக்கத்தில் கிடைக்குமான்னு பார்க்கலாம். அதை வாங்கி சாப்பிட்டு அங்கே லாட்டந்தூரி இருக்கு, அதில் ஒரு ரைடு போயிட்டு வருவோம். பெரிய இப்படி கேட்டா ஒரு நாள் முடியும் தோலா மூச்சு விடாம ஏறாப்பா. எவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்கானுங்க. ஓகே, நம்ம பார்க்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த லாட்டந்தூரியில் ஒரு ரைடு போயிட்டு வருவோம். ரொம்ப நாள் ஆசை அதில் போகணும்னு சொல்லி. எஸ், பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, இதில் நம்ம ஏறியாச்சு. இப்போ இந்த லாட்டந்தூரியில் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம கீழே இருக்கோம். இப்போ ஸ்வைங்குன்னு சொல்லிட்டு மேலே இருந்து அப்படியே மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக சுற்றுன்னு நினைக்கிறேன். சரி, போய் கடலை இங்க இருந்து பார்க்கும்போது எவ்வளவு அழகா தெரியுது. இதை போய் சுனாமி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ல சொல்றானுங்க. ஓகே, நம்ம அப்படியே மேலே போவோம். என்ன கிளைமேட்லாம் மாறுது? ஒருவேளை நம்ம ஹைட்டில் இருக்கனால அப்படி தெரியுதா? இல்லையே, மேகம் பாருங்க எவ்வளோ கருகும்னு இருக்கு. எங்கடங்கிறது கடலை காணோம். கடல்ல இருந்து தண்ணியெல்லாம் காணோம். ஐயோ, எவ்வளோ கடலை ஆட்டையை போட்டாமா போல. சீக்கிரம் பக்கத்தில் போய் பார்ப்போம். என்ன பறவைங்களாம் பறக்குது? ஏதோ ஆபத்து வந்தால் தானே இந்த மாதிரி எல்லா பறவையும் பறக்கும் ஒன்னா. இங்கேருந்து கடலை காணாமே. கடல்ல இருந்து தண்ணியில் எங்கே போச்சு? ஒருவேளை கடல்ல இருக்க தண்ணிலாம் எவனாவது மோட்டர் போட்டு பிடிச்சிருப்பானுங்களோ. இங்கே பாருங்க, இந்த இடம்லாம் மண்ணு கொலன்னு இருக்கு. கால் வச்சா உள்ளே போகுது. நடுக்கடலுக்கே வந்தாச்சுங்க. இங்கேயும் தண்ணியை காணாமே. தண்ணிக்கு பதிலாக இங்கே என்னென்னமோ இருக்குது. தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த செடி தானே இதெல்லாம். இதெல்லாம் இருக்கு. ஆனா தண்ணியை காணாம. குளிக்கலான்னு சொல்லிட்டு ஆசாசியா வந்தேன். இந்த கடல்ல ஒரு சொட்டு தண்ணியை கூட காணாம. எங்க போயிருக்கும்? கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தண்ணியை காணாம. மர்மம் இருக்கு. இன்னும் மழை பெய்யுது. டக்குன்னு கிளைமேட் மாறிடுச்சு.
ஓ நோ, இங்கேருந்து நம்ம போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு சேஃப்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ மர்மம் இருக்குது. ஐயா வலி கூடுதே, என்ன எல்லா இடமும் ஈரமாகுது. ஓ மழை பெய்யறனாலையா? பின்ன இடியெல்லாம் அடிக்குது. இன்னும் அது பயமாக இருக்கேன். கொஞ்சம் மண்டை மேலே விழுந்துட்டு போகுது அந்த இடி. இங்கேருந்து நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம். இங்கே ஏதோ பெரிய மர்மம் இருக்குங்க. இதை போய் போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். கடல்ல இருந்த தண்ணியை காணான்னு சொன்னால் சிரிப்பானுங்களே. கிணத்த காணாமா? சரி பரவாயில்ல, போய் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓடுற இந்த இடம்லாம் ஈரமாக இருந்தனால இந்த மண்ணெல்லாம் சகதியாக இருக்குது. காலை வச்சா அதில் மாட்டிக்குது. இங்கே ஒரு கார் இருக்குங்க. இந்த கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். இந்த இடம் வெரி டேஞ்சர் பிளேஸ். போடுற தம்பி டாப் கீரா இந்த கடலை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி போக முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி போயிடலாம். இந்த காரை கண்ட்ரோலே பண்ண முடியல. மழை பெஞ்சு ஈரமாக இருக்கனால நம்ம ஒரு பக்கம் திரும்பினா அது ஒரு பக்கம் டயர் சுற்றுது. ஒன்றும் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. புறா தம்பி பிரேக்க போச்சுரா. எதில் முட்டக்கூடாதுன்னு நினச்சினோ அதில் முட்டி காரை பாதியாக உடச்சுக்கிட்டோமே. கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்குமா. இந்த கடலை தாண்டி எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிடுறது தான் நமக்கு சேஃபு. இது வேறு கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம ஒரு பக்கம் திரும்பினா இங்கே பாருங்கள் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போகுது. ஓகே, நம்ம இப்படியே திருப்பிட்டு பாலத்துக்கு மேலே ஏறிடலாம். நமக்கு பின்னாடி என்ன தண்ணியாக இருக்குது, நம்மளை சுற்றி தண்ணியாக இருக்குது. ஒன்றும் தண்ணி தூக்கி போட்டுருச்சு. சுனாமி வந்துருச்சா? இப்படி மாட்டிக்கிட்டோம். இங்கேருந்து நம்ம சீக்கிரம் வெளியே மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து குளிக்கிற வெளியே போகணும். மூச்சு வேறு உடம்புல. இந்த அலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. சீக்கிரம் வெளியே மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எப்படியோ தம் பிடிச்சி போயிட்டோம்னா மலை மேலே ஏறிட்டோம்னா அங்கே வராதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் மறுபடியும் அலை வந்துருச்சு. தூரத்தில் கார் வர்றது தெரியுதுங்க. பக்கத்தில் வந்துட்டோம். விட்டுறாதரா கைப்பில் ஏறா. அப்போடா எப்படியோ அலையிலேருந்து தப்பிச்சிட்டோம். டே காருக்காரா, அங்கே எங்கடா போகிற அலை வருதுடா. எப்போடா அங்கே பாருங்க அலைய, எவ்வளோ பெரிய அலையோ. அலை இங்கேயும் வருதா? ஓடுற சுனாமி வரப்போகுதுன்னு நியூஸில் அப்பயே சொன்னானுங்க. இவ்வளோ பெரிய சுனாமி வரும்னு சொல்லவே இல்லையாடா. தெரிஞ்சது அந்த ஊரை விட்டு காலி பண்ணி ஓடி இருப்பா. அடியில் எவன் மூஞ்சில் முடிச்சமோ தெரியல. இவ்வளோ கஷ்டம் வருது. நம்ம மூஞ்ச தானே கண்ணாடியில் பார்த்தோம் எழுந்திரிச்சதுமே. நம்ம மூஞ்சோட ராசி தான் இப்படி இருக்கா? எஸ், நம்ம வீடு இங்கே தாங்க இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். நல்ல வேளை வீடை மலை மேலே கட்டினதுனால தப்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே சுனாமியாக இருக்குது. இந்த ஊரே தண்ணி கடியில் முழுகிருச்சு. இதில் இருக்க மக்களெல்லாம் எப்படி நம்ம காப்பாற்றுறதுன்னு தெரியல. நம்ம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா இருக்குது. இந்த அலை இன்னும் வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டையும் தாண்டி வந்துருமோ? நமக்கு முன்னாடி இருக்க டெம்பிள் வீடு எல்லாமே தண்ணி கடியில் போயிருச்சுங்க. அது கோபுரம் மட்டும்தான் தெரியுது, மிச்சம் எதுவுமே தெரியல. நமக்கு முன்னாடி இருந்த அத்திப்பட்டி ஊரே தண்ணிக்குள்ள முழுகிருச்சு. அத்திப்பட்டி ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு. நம்ம இப்படியோ சுனாமில இருந்து தப்பிச்சிட்டோம். ஆமா, மைக்கேல் வீடு கீழே இருக்கும். மைக்கேல் என்னன்னு தெரியலையே. யாரோ கால் பண்றாங்க. யார் அது? மைக்கேல் தான். ஃப்ராங்க்லின் நண்பா, நான் தண்ணி கடியில் மாட்டிட்டேன். நீ தான் என்ன காப்பாற்றணும். என் வீடே தண்ணி கடியில் முழுகிருச்சு, காப்பாத்து. மைக்கேல், நீ கவலைப்படாத, நான் வரேன். சேஃபாக இரு. இப்போ மைக்கேல் இந்த தண்ணியில் மாட்டிக்கிட்டான். இந்த சுனாமிலேருந்து அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். இந்த சுனாமிலேருந்து நம்ம தப்பிச்சு வரதே பெரிய விஷயமா போயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே எப்படி போகிறது? நமக்கு ஏதாவது போட்டு கிடைச்சா நல்லா இருக்குமே. ஏதாவது வேணுமே தண்ணியில் போகிறதுக்கு. ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். தண்ணிக்குள்ளே நிறைய பொருள் இப்போ மிதக்குது. அதில் போட்டும் இருக்குது. ஓகே, சின்ன போட்டு தான், பரவாயில்ல. இருக்கிறத எடுத்துகிட்டு போவோம். நம்ம அந்த போட்டை எடுக்க முடியலையே. அப்போடா போட்டு கரைக்கு வந்துருச்சு, எடுத்துடலாம். மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சா? ஒன்றும் அந்த போட்டை எடுத்தால் தான் நம்ம இங்கேருந்து போய் மைக்கில் காப்பாற்ற முடியும். கடலோட அளவு வர நம்மளை ஒரு சைடாக தள்ளுது. அந்த போட்டும் பறந்து போய் அங்கே விழுந்துருச்சு. ஓகே, இதான் கேப்பு. இதை எடுத்துட வேண்டிதான். தண்ணி வரத்துக்குள்ளே இது மேலே ஏறி உட்காந்துக்கலாம். எஸ், இப்போ தண்ணி வந்தால் தான் நம்ம போக முடியும். டேங்கப்பா, எவ்வளோ பெரிய அலை. எப்படியோ தண்ணிக்கு மேலே ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம இந்த போட்டை எடுத்துகிட்டு இப்போ ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு போய் அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். ஃப்ராங்க்லின், நீ கவலைப்படாத, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். கடல் அலை வேறு இவ்வளோ பெருசு. ஒன்றும் தண்ணிக்குள்ளே போயிருமோ போட்டு பார்த்து தான் போகணும். மைக்கில் காப்பாற்ற போய் நம்மளும் இந்த அலையில் மாட்டிக்க வைப்போம். எஸ், பக்கத்தில் வந்தாச்சு. தூரத்தில் தெரிகிற பில்டிங் கிட்ட தான் அவன் வீடு இருக்குது. அதுக்கிட்ட போயிடணும் எப்படியாவது. எஸ், பில்டிங் கிட்ட வந்தாச்சு. மைக்கேல் வீடு இதுக்கு கீழே தான் இருக்கும். மைக்கேல் இங்கே எங்கேயாவது மேலே மிதந்துக்கிட்டு இருக்கானான்னு பார்க்கலாம். மைக்கேல், எங்கடா இருக்க? டே மைக்கிளே, உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்டா. எங்கடா இருக்க? ஆளையே காணாமே. இப்படி நடுக்கடலில் வந்து மாட்டிக்கிட்டோமே, வேறு வழியே இல்லை. இப்போ மைக்கிளை காப்பாற்றணும்னா இந்த போட்டை விட்டு இறங்கி தண்ணிக்குள்ளே போய் தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். மைக்கேல் வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்க மாதிரி காட்டுது மேப்பில். ஆனால் இந்த அலை நம்மளை அந்த பக்கம் போகவே விட மாட்டேங்குது. நம்ம ஒரு பக்கம் போனால் அந்த அலை இன்னொரு சைடு தள்ளி விடுறது. வேறு வழியே இல்லை. போட்டை விட்டுட்டு நம்ம கீழே குதிக்க வேண்டிதான். நண்பா, உனக்காக நான் வரேன்டா. அப்பா, ஒரு ஊரே தண்ணிக்குள்ளே தான் இருக்குங்க.
தண்ணிக்குள்ள சீக்கிரம் போய் மைக்கிளை காப்பாற்றணும். இதுல மைக்கேல் வீடு எங்க இருக்குன்னு வேற தெரியலையே. சீக்கிரம் போகணும். எஸ், மைக்கேல் வீட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மைக்கேல் வீட்டுக்குள்ள தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை எப்படியாவது உள்ள இருந்து கூட்டிட்டு வந்து கரைக்கு கூட்டு போனோம். மைக்கேல் எங்க இருக்கடா? உன்னை நான் காப்பாற்ற வந்துட்டேன். என்கிட்ட வா, எங்க இருந்தாலும் உன்னை கூட்டிட்டு போறேன். எங்கெங்க காணா? கிச்சன்ல இருப்பானோ? இங்கேயும் இல்லை. அப்ப ஒருவேளை ஹாலில் இருப்பானோ? டிவி எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கானா? டிவியே வேலை செய்யாது, தண்ணிக்குள்ள முழுகிருச்சு. ஒருவேளை ரூமுக்குள்ள இருப்பானோ? ரூம் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரூம்ல இருக்கானா? இது மைக்கிளோட ரூம் கிடையாது, மைக்கிளோட பையன் ரூமு. மைக்கிள் பையனையும் ஆளை காணா, மைக்கிளையும் காணாமே. ஓகே, இப்போ மைக்கிளை கண்டுபிடிச்சே ஆகணும். மைக்கிள் ரூம்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். மைக்கிள் இங்க இருக்கானா? மைக்கிள் இங்கேயும் காணாமே. எங்க போயிருக்கான்? கால் பண்ணி அவன் வீட்டுக்கு தான் வர சொன்னான். ஆனா வீட்டுக்குள்ள ஆளே இல்லையே. எங்க போயிருப்பான்? ஒருவேளை மேல எதுவும் இருப்பானோ? இருங்க செக் பண்ணுவோம். அங்கே இருக்காங்க. மைக்கிள் மாதிரி இருக்கு. மைக்கிள் தான் கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. மைக்கிளே தாங்க. ஆஹா, மயக்கம் போட்டானே. இப்போ அவனை நம்ம காப்பாற்றணும். மைக்கிள், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். உன்னை நான் காப்பாற்றுறேன் ஃப்ரெண்ட். இப்போ போட்டை கண்டுபிடிக்கணுமே. போட்டை கண்டுபிடிச்சோம்னா அதில் தூக்கி போட்டு அவனுக்கு கூட்டு போயிடலாம். எங்கேயாவது போட்டு இருக்குமா? போட்டு இங்கே ஒன்று இருக்குங்க. எஸ், இந்த போட்டில் அவனை தூக்கி போட்டுங்கிறது நம்ம கிளம்ப வேண்டியதான். மைக்கில் தூக்கி உள்ளே போட்டேன். இப்போ நம்மளும் இது மேலே ஏறிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். மைக்கிள் உள்ளதான் இருக்கான். இவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியலையே. மயக்கத்தில் இருந்தானா காப்பாற்றிடலாம். ஓகே, நம்ம போட்டை எடுத்துட்டு நேராக இப்போ கரைக்கு போகலாம். எஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்தாச்சு. ஆஹா, முன்னாடி இவ்வளோ பெரிய வீடு இருக்குது. இதில் இடிச்சோம்னா போட்டு உடஞ்சிரும். பிரேக். எஸ், தப்பிச்சிட்டோம். ஓகே, எப்படியாவது கரைக்கு போயிடணும். வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம வீடு அங்கே தான் இருக்கு. போட்டு பறக்குதே. எப்படியாவது கரைக்கு போயிடணும். எஸ், கரைக்கு மேலே வந்தாச்சுங்க. அப்படியே ஐயோ, பின்னாடி போகுது. மறுபடியுமா போச்சுடா. ஃப்ராங்க்லின் பறந்துட்டான். போட்டும் பறந்துருச்சு. ஃப்ராங்க்லின் இப்போ கண்டுபிடிக்கணுமே. தண்ணிக்குள்ளே போயிட்டானா இல்லை மேலே இருக்கானான்னு தெரியல. ஃப்ராங்க்லின் நண்பா, எங்கடா இருக்க? ஆளை காணோம். போட்டு இங்கே தான் மேலே இருக்குது. ஃப்ராங்க்லின் இங்கே தாங்க இருக்கான். நண்பா, உசுரோடு இருக்கியா? இப்படி கிடக்குறானே, இவனை எப்படி ஏந்திரிக்க வைக்கிறது? A few moments later. ஃப்ராங்க்லினை எப்படியோ கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சிட்டேன். இப்போ நம்ம தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை பொழைக்க வைக்க போறோம். ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சில பொருள் தேவை. எமர்ஜென்சி பாக்ஸ் மேலே தான் இருக்கு. அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். எங்க இருக்கு? தா இருக்கு. எஸ், கிடைச்சிருச்சு. இதை எடுத்துட்டு போய் இப்போ அவனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். ஃப்ராங்க்லின், நான் வந்துகிட்டே இருக்கேன். உன்னை காப்பாத்திடுறேன், கவலைப்படாத. ஆனா என்ன, நமக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றதுன்னு தெரியாது. நம்ம ஏதோ பண்ணுவோம். பொழைக்கிறானான்னு பார்க்கலாம். அப்படி உசுரோடு இல்லைன்னா கடல்ல தூக்கி போட்டுரும். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஓகே, அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த கண்ணாடியில் காலங்காத்தால நம்ம மூஞ்சில முழிச்சது இவ்வளோ பிரச்சனையா போயிருச்சு. ஓகே, நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். மைக்கேல், நீ கவலைப்படாத. உனக்கு உயிரே இருந்தாலும் நான் பண்ற ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உனக்கு உயிரே இருக்காதுடா. ஓகே, நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிச்சாச்சு. உசுரோட இருக்கானா? எஸ், ஏந்திரிச்சிட்டா. மைக்கேல், நீ ஏந்திரிச்சிட்டா. டேய் முட்டாள், ஏன்டா வளர்ற? இது முட்டாளா? ஆமாடா, உன்னை காப்பாத்தினல, அதனால நான் முட்டாள் தான். உன் பின்னாடி திரும்பி பாரு என்ன நடந்தது. எனக்கு கால் பண்ணி சொன்ன மாதிரியே சுனாமி வந்துருச்சு. அதுல நீ மாட்டிக்கிட்ட. உன்னை நான் தான் காப்பாத்தினேன். என்னடா சொல்ற? அடே எங்க அப்பா, இவ்வளோ பெரிய சுனாமியா? எங்கடா எங்க ஊரே காணா? நீ மட்டும் உசாரா மலை மேல கொண்டு வந்து வீடு கட்டிக்கிட்டியாடா? என் பையன் அந்த தண்ணியில மாட்டிக்கிட்டான்டா. என் பையனை காப்பாற்றணும். ஃப்ராங்க்லின், நீ தான் என் சன்னை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். போடாடே, உன்னை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பாவமா பார்க்காத, காப்பாத்துறேன் உன் பையனையும். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்கிட்ட ஹெலிகாப்டர் இருக்கு கேட்கறேன் கால் பண்ணி. ஹே ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் லவ்லி கேமிங் பேசுறேன். எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும். அந்த பில்டிங் மேல லேண்ட் பண்ணிட்டியா? ஓகே, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் நண்பா. மைக்கேல், ஹெலிகாப்டர் கிடைச்சிருச்சு. ஆனா அது இருக்க இடம் தான் கொஞ்சம் வில்லங்க பிடிச்ச இடம். அங்க போய் ட்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா உன் பையனை காப்பாத்திடலாம். சீக்கிரம் பின்னாடி. இப்போ எப்படி அந்த ஹெலிகாப்டர் இருக்க இடத்துக்கு போறது? நம்ம கிட்ட இருந்த காரும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிருச்சு. எவனாவது இழிச்சவன் மாட்டுவான்ல, மாட்டிட்டான்ல. டே தம்பி, இறங்குடா, வெளியே வாடா. அவனுக்கு பிடிச்ச கீழே தள்ளிவிட்டு நம்ம இந்த கார் எடுத்துட்டு அந்த ஹெலிகாப்டர் இருக்க இடத்துக்கு கிளம்ப வேண்டியதான். ஃப்ராங்க்லின், உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ பண்ண உதவிக்கு நான் கைமாற என்ன பண்ண? நீ ஒன்றும் பண்ண வேணாம், வாயை பொத்திட்டு வா. ஐயோ, இங்கேயும் சுனாமி வருது. கார் திருப்பா, சீக்கிரம். அங்க பாருங்க, கார்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போகுது. நோ, சுனாமி பின்னாடியே வருது. வலி. ஐயோ, இந்த காருக்காரனுங்க சுனாமியில இருந்து தப்பிச்சலாம் அந்த பக்கம் போறானுங்க. ஆனா அங்கதான் சுனாமியே இருக்குது. ஓகேங்க, ஹெலிகாப்டர் பார்த்துட்டேன். பிரேக்கப் போடுற தம்பி. ஓகே, பிரேக்கப் போட்டாச்சு. ஹெலிகாப்டர் அந்த பில்டிங் மேல இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ அங்க போய் எடுக்கணும். இப்போ நம்ம எப்படி அங்க ஏறுறது? ஓகே, ஏதாவது வழி இருக்கும். ஸ்டெப்ஸ் வழியா மேலே ஏறி அங்கே ஏறிடலாம். எஸ், மேலே வந்தாச்சு. இப்போ இதுக்கும் மேலே ஏறணும். அப்போ தான் அந்த ஹெலிகாப்டர் நம்ம எடுக்க முடியும். ஹெலிகாப்டர் எடுத்தால் தான் மைக்கிளோட பையனை காப்பாற்ற முடியும். ஓகே, ஜம்ப் பண்ணி ஏறுவோம். இது மேலே ஏறணுமா? ஓகே, இது மேலே ஏறி எஸ், ஹெலிகாப்டர் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இன்னும் கடைசி ஒன்று. இதை ஜம்ப் பண்ணிட்டோம்னா ஹெலிகாப்டர் எடுத்துடலாம். ஹெலிகாப்டருக்கு மேலே வந்தாச்சு. மைக்கிள் எங்கள் ஆளக்கானா? டே மைக்கிள் வந்துட்டியாடா? வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம மைக்கிளோட சன்னை போய் காப்பாற்ற போகலாம். ஹெலிகாப்டர் எடுப்போம். எஸ், ஹெலிகாப்டர் எடுத்தாச்சு. மைக்கில் சீட் பெல்ட்டை போட்டுக்கு டைட்டாக பிடிச்சிக்க. ஏன்னா எனக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது. இன்னைக்கு தான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். மனசு பலமாக வச்சுக்கிட்டு
ஹெலிகாப்டர் எடுப்போம், எங்கேயும் முட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ மைக்கிளோட பையன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. மைக்கிள் தான் லொக்கேஷன் சொல்ல போகிறோம். வேலண்டைன்ஸ் டே எல்லாரும் லவர் ஜோடியாக கூப்பிட்டு போவாங்க, நம்ம மட்டும் நம்ம ஃப்ரெண்டு மைக்கிளை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஃப்ராங்க்லின், என் பையன் இங்கே தான்டா வேலை செய்கிறான், இந்த பில்டிங் தான் இறக்கு. ஓகே, இப்போ நம்ம ஹெலிகாப்டரை இந்த பில்டிங் மேலே நிறுத்திடலாம். இப்போ அவன் பையனை கண்டுபிடிக்கணும், அவன் எங்கே இருக்கான்னு வேற தெரியல. பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் தான் அவன் பையன் வேலை செய்வானா, ஆனால் எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கிறது? தண்ணிக்குள்ளே இருக்கானா மேலே இருக்கானா எப்படி கண்டுபிடிக்கிறது? மைக்கில் உன் பையன் எங்கே இருக்கான்னு கரெக்டாக சொல்கிறா. இந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டு யாருமே இல்லை. யாரு அது நமக்கு கால் பண்ணுறது? ஓ, மைக்கிளோட சன் தான். ஃப்ராங்க்லின், என்னை காப்பாற்று, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் எனக்கு தெரியுறீங்க, என்னை காப்பாற்றுங்க. தம்பி, நீ எனக்கு தெரியலடா, எங்கடா இருக்க? ஃப்ராங்க்லின், உங்க முன்னாடி பாருங்க, அங்க இல்ல முன்னாடி. யோ மொட்டை, முன்னாடி பாருங்க. எங்க இருக்கான்? ஒருவேளை அந்த பில்டிங்ல அங்க லைட் எரியுது, அங்கதான் இருப்பானோ? எப்படி பாக்குறது? இங்கிறது பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஓகே, நம்ம ஹெலிகாப்டருக்குள்ள ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எஸ், இருக்கு. டெலஸ்கோப் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த டெலஸ்கோப் இங்க வச்சு இங்க இருந்து அவனை பார்க்கலாம். அவனா இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா தண்ணிக்குள்ளதான் இறங்கி போய் பார்க்கணும். எஸ், அவன் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, குண்டு போய் இவன் தான். ஓகே, இங்கே தான் இருக்கான். இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்கே போக வேண்டியதான். மைக்கில் உன் பையனை பார்த்துட்டுண்டா, வாடா அங்கே கிளம்பலாம். பாட்டு, உனக்கு ஃபைட் ஓட்ட தெரியலன்னா உருவா, நானாவது ஓட்டுறேன். என்ன இப்படி அசிங்கப்படுத்தி விட்டான்? இந்த டைம் நம்ம கரெக்டாக இந்த ஃப்ளைட்டை இறக்குறோம். அப்படி இல்லை, நான் லவ்லி கேமிங்கே இல்லை. எஸ், கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டோம். இப்போ மைக்கிளோட பையனை காப்பாற்றணும். அந்த பில்டிங்கில் தான் இருந்தான், ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கே அதோ நிற்கிறான் பாருங்க, கீழே இருக்கானே. அவனை எப்படி போய் காப்பாற்றுறது? இங்கேருந்து குதிச்சா நம்ம மறுகையாக தான். ஃப்ராங்க்லின், பக்கத்தில் ஒரு ஏணி இருக்கு, இதை போட்டு இறங்கிடலாமா? அந்த ஏணி உன் சைஸில் தான்டா இருக்குது. பாதி தூரத்தில் போய் மாட்டிட்டு நிற்கவா? இங்கே ஒரு வழி இருக்குங்க. ஓகே, இது வழியா இறங்கி போய் அவனை காப்பாற்றலாம். எஸ், இங்கே ஒரு வழி இருக்கு. இந்த ஃப்ளோரில் தான் அவன் பையன் இருந்தான்னு நினைக்கிறேன். மைக்கிள் பின்னாடியே வரான். எங்கே இருக்கான்? இதோ இருக்கான் பாருங்க. எஸ், கண்டுபிடிச்சிட்டான் அவனை. டேய் தம்பி, திரும்பி போடுற, உன்னை காப்பாற்ற வந்துட்டோம். நான் பயந்துட்டேன் தெரியுமா? நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவை கூட நம்ப முடியாது, ஆனால் நீங்கள் எனக்கோசரம் காப்பாற்றி வந்திருக்கீங்களா? டாடி, நீங்களும் வந்திருக்கீங்களா? டேய் தம்பி, உங்கள் குடும்ப கதையை வீட்டில் போய் பேசிக்கிங்கடா. மறுபடியும் சுனாமி வந்துட போகுது, வண்டியில் இருங்கடா, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவேன். என்ன ஏற மாட்டேங்கிறான்? அவனை போடா. டே, உன்னை விட்டுட்டே போறேன். அடி வந்தா வா, வராட்டி போ. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கூட்டிட்டு வந்தா ஏற மாட்டேங்கிறான். அங்கிள் கோச்சிக்காதீங்க, நானும் ஏறிடுறேன், விட்டுட்டு போயிடாதீங்க. அப்புறம் இங்கே கிடக்கணும், நானும் வந்துட்டேன். எல்லாம் இப்படி பிளாக்மெயில் பண்ணாதான்டா ஏறுவீங்க. ஓகே, அவனும் ஏறிட்டான். இப்போ நம்ம ஹெலிகாப்டர் ஏதாவது உயரமா இருக்க மலைக்கு போயிடலாம், ஏன்னா அங்கதான் சுனாமி வராது. ஓகே, எல்லாரும் ஏறிட்டாங்களா? இப்போ மைக்கிள் ஏறிட்டான், அவன் பையனும் பின்னாடி உட்காந்துருக்கான். நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துட்டு கிளம்ப வேண்டிதான். ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மைக்கிளையும் மைக்கிளோட சன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி அட்டாக்ல இருந்து காப்பாற்றிருக்கோம். ஜிடியில் இருக்க பெரிய பில்டிங்லாம் இங்கே தான் இருக்குது, ஆனால் அதுவே தண்ணிக்குள்ள முழுகி இருக்குது. இந்த தண்ணிலாம் போகிறதுக்கு கண்டிப்பாக 1 வீக்குக்கு மேலே, அதனால ஏதாவது உயரமான மலையில் போய் லேண்ட் பண்ணிடலாம் ஹெலிகாப்டர். இந்த மாதிரி சுனாமி வீடியோ நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அதில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஏன்னா கிளிட்ஜ் நிறைய இருக்குது. நானே 15-16 டைமுக்கு மேலே வந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டேன். கேமை லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ப்ரோன்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு டைமும் நம்ம ஹெலிகாப்டர் செட் பண்ணணும், கேரக்டர் செட் பண்ணணும், எல்லாமே நம்ம மறுபடியும் எப்படி நமக்கு வீடியோ எடுத்தோமோ அதே மாதிரி கண்டினியூவாக செட் பண்ணணும். போதும்னு ஆயிடுச்சுங்க எனக்கு. என் ஹார்ட் ஒர்க்கை பார்த்து ஒரு நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதுக்காக நீங்கள் கீழே இருக்க லைக் பட்டனை கொடுத்துக்குங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜிடியில் சுனாமி வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம்.